Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் தான் இருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இங்கே அர்பன் கஃபேன்ற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஸ் சிக்கன் வந்து ட்ரெண்டாக இருக்குது. சரி ரைட்டு, நம்ம போயிட்டு இது வீடியோ எடுத்து போட்டே ஆகணும். மக்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸும் போடுறாங்க, நம்ம வந்து டீட்டெயில்டாக ஃபுல் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஆரோவிலுக்கு வந்துருக்கிறோம். ரொம்ப நாளாக ஒரு ட்ரீட் வேறு பெண்டிங் இது பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அதனால் ஒரு 4 பேர் தூக்கி வந்துருக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு இன்ஃபியூஸ் சிக்கன், அந்த சிக்கன் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு சிக்கன் அது நீ பார்த்துலையே ரீல்ஸு, பார்க்கலையே. சிக்கன் வந்து இருக்கும், அதில் வந்து ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் அந்த மயோனஸ்லாம் ஏதோ ஒரு அவங்க வச்சுருப்பாங்க சீக்ரெட்டு, அதை வந்து இன்ஜெக்ஷன் வச்சு இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. சிக்கன் வந்து நீ கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட தேவையில்ல, அப்படி இழுத்தாலே அப்படியே பூ மாதிரி வரும். அந்த வாயா உள்ளே வந்து காட்டுறேன், வாயா சரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆர்வமாக இருக்கும். சிக்கன் தான் ஆக்சுவலாக. என்னம்மா உனக்கு என்ன வேணுமா? எனக்கு ஆர்வமாக இருக்குது. உனக்கு என்னைக்கு தான் எதுக்கு தான் ஆர்வம் இல்லாமல் இருக்குது? ஸோ ட்ரீட்ன்றதுனால ஒரே ஒரு கோழியோட முடிக்க முடியாது. இங்கே பீஸாவும் இருக்குது, இவனுக்கு ஒரு பீஸா வாங்கிட்டு 5 பேர் வந்துடும். 5 பீஸா சொல்லி கொஞ்சம் பெரிய பீஸாவா சொல்லு. ஒரு பீஸா சொல்லி ஷேர் பண்ணிக்கலாமா? வாட்டியே குட்டி குட்டியா சாப்பிட்டு என்னமோ இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஓ 5 பேர் சேர்த்து பெரிய பீஸாவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி உள்ள போயிட்டு பார்ப்போம். இன்கேஸ் வீடியோ லென்த்தாக போச்சுன்னா பீஸாவை நீங்கள் செகண்ட் வீடியோவாக பார்ப்பீங்க பார்ட் 2ல். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபியூஸ் சிக்கன் அப்புறம் பீஸா, ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஹலோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மச் அவைட்டட் இன்ஃபியூஸ்டு சிக்கன் இஸ் ரெடி. இங்கே பாருங்கள், அப்படியே லெக்கை வந்து நான் வந்து பிக்கலாம் இல்லை, அதுவாக பிரிஞ்சு அப்படியே இழுத்தோடனே வருது. செம்ம ஜூஸியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த லெக்கு தனியாக, ஆஹா எந்த அளவுக்கு அது குக்காக இருந்தால் இப்படி வந்திருக்கும். இன்னொரு லெக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்கும் போதே அது பிச்சுட்டு வருது, சான்ஸே இல்லை. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. நம்ம இத்தனை நாள் கிரில்டு சிக்கனே சாப்பிட்டு பழகிட்டோமா? கடியா அப்படியா சொல்கிறேன், சுடுதா ரொம்ப? ஐயோ பாப்பா. வேற மாதிரி இருக்குதுண்ணா இது. அப்படி இது வேற மாதிரி இருக்குண்ணா இது, சான்ஸே இல்லை. என்ன மாமா பச்சையா இருக்குதுண்ணா. கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இதை சாப்பிடுங்க, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், அந்த டெக்ஸ்சர் வைஸ் ஆகட்டும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆமாம், கலரும் அப்படிசிங்காக தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இது சாப்பிட்றதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். செம்மையாக இருக்குல்ல? நீ என்ன கேட்டேன், இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தானே கேட்டேன். சாஃப்டாக இருக்கும், நான் எதிர்பார்க்கல. கிரில்டு சிக்கன் தான் சாப்பிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் லெக்கு. இது அதுக்கும் மேலே
அங்கே பாருங்க விங்ஸை பிச்சுட்டான் பாருங்க மொத்தம். விங்ஸ் தான் ரொம்ப ஹார்டாக அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அதே வந்துடும். என்னடா எலும்பு இல்லையடா அதில். ஆஹா, என்னப்பா 2 வாட்டி ஏற்றிட்டீங்க. நானும் இருக்கணும். என்னை விட்டால் ஒரு முழு கோழியை நான் மட்டுமே சாப்பிடுவேன். பீஸா சாப்பிட்டேன் ஆல்ரெடி, முழு கோழி சாப்பிட முடியும் என்னால், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுக்கிறாங்க இதே நம்ம தொடைய மாட்டேன்றீங்க. ஆமாம்டா. என்னவா அப்படியே இப்படி வை வை வேலை வை வை. சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக பாரு, சாப்பிட சொன்னா உரியறான். எப்படி மாமா சத்தமா வார்த்தையே இல்லையா? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா. சரிங்களா, அவன் கூட ஏதோ ஒரு மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம டிப் பண்ணி இந்த டிப்போட சேர்த்து சாப்பிடுவோம். எப்போவுமே இவர் தான் மாஸ் போயிட்டு போவார். இப்போ நம்ம போகலாம். ஒன்று போயிடலாமா? 2 டிப்பையும் டிப் பண்ணி அப்படியே சொட்ட சொட்ட அதில் வேறு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பத்தலன்ட்டு நாங்கள் இன்னும் வேறு இன்ஃப்யூஸ் பண்ணி அடி போலி சாரு, அடிக்கடி வரலாம் சாரு. சூப்பராக இருக்குதுங்க. மஸ்ட் ட்ரைங்க. ப்ரோ திஸ் ஒன் ஃப்ளேவர் மெக்சிகன் சீஸ் ப்ரோ. எப்படி இது ஃபிங்கர் லிக்கிங் குட்டா? ரொம்ப டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. வேறு மாதிரி சூப்பர். அடுத்த வாட்டி நீ ட்ரீட் வைமாம்மா. கண்டிப்பாக. ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சீஸ் பீஸா இன்ஃப்யூஸ் சிக்கன் எல்லாம் கலந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சீஸ் இன்ஃப்யூஸ் சிக்கன் 999 ருபீஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஓகேங்களா, செம சூப்பராக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 699 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாப்பிட்டது வந்து 999. ட்ரீட்ன்றதுனால என்ன சொல்லிட்டாங்க, காஸ்ட்லியாக சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து 999 நம்ம ஆர்டர் பண்ணோம். இதிலே பெரிய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 699 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா, அர்பன் கஃபேக்கு வந்தீங்கன்னா எதை சாப்பிட்றீங்களோ இல்லையோ இன்ஃப்யூஸ் சிக்கன் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ட பீஸாவும் சாப்பிடுங்க. கேங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீஸா சாப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய். ஹலோ வாங்க. நில்லுங்க. கேமரா லோவாங்கல்ல இப்போ. மாமா நீ முன்னாடி போயிடு ஒரு ஸ்டெப்பு. வலது காலம் எடுத்து காலம். ரெடியா? டேய் ரெடியாடா? நீ தான் சொல்லலாம், ஒன்றை தவிர எல்லாரும் ரொம்ப பண்ணுறானுவா. பாருங்களா டேய், ஒரு பாடியை வந்து எரிச்சிட்டு எலும்பு கொண்டு பொறி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிதைச்சி எடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன சதை கூட இல்லைங்க, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. அது கஷ்டப்பட்டு யாரும் சாப்பிடல, ரொம்ப இஷ்டப்பட்டு ரசித்து ஜூஸியாக சாப்பிட்டாங்க. அட்டே இதை சாப்பிட ஒன்று சாப்பிட்ற மாதிரி இது ஆர்டர் பண்ணுறேன், அதுக்கு மட்டும் நீ பில் பே பண்ணுறியா? கஷ்டம் புரியுற. அப்புறமா ஸ்டார்ட்டுக்கு